ரிலாக்ஸ் பண்ணிட்டு பாருங்க, இது டிஃப்ரெண்டா கழுத்துக்கும் கழுத்துல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரியா? இன்ஹேல் எக்ஸேலோட. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இப்படி கை வச்சுட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். இங்க கை வச்சுட்டு இப்படி பாடி எப்படி ட்விஸ்ட் பண்ணணும். சும்மா கை வச்சாவே போதும். பட் என்டையர் ட்விஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க கை வச்சு இந்த பேக்ல இருக்க கைய திருப்பணும். இங்க தைஸ்ல இந்த கார்னர்ல வச்சு பேக்ல இருக்க கை. இதெல்லாம் வந்து டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க எவ்வளவு. இந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது இங்க பாருங்க, இது நம்ம பண்ணிருக்கோம்ல, வேற மாதிரி பண்ணிருக்கோம். பட் இதெல்லாம் ஃபாஸ்டா பண்ணணும். ஓகே? இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். இந்த காலை தூக்கி தூக்கி இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி காலு, ஒரு கால் கொஞ்சம் முன்னாடி வந்துடணும், ஒரு கால் பேக்ல இருக்கணும். இந்த முட்டியை கொஞ்சம் மடக்கி இத திருப்பி இங்க வருங்க. இது பாத்தீங்கன்னா பேக்ல இருக்க காஃப் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகும். இந்த காஃப் வந்து அப்படி ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஷோல்டர் வந்து நேரா வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பேக்ல நல்லா கை கட்டிட்டு பேக்ல இந்த மாதிரி இது வந்து ஈக்குவலா கால் நல்லா இப்படி. அப்புறம் இங்க கால் வச்சு இப்படி. இப்ப இதுக்கு பண்ணுவோம்ல, விருட்சாசனம் பண்ணுவோம்ல, ட்ரீ போஸ்டர். அப்புறம் கால் மடக்கிட்ட இந்த கால் வந்து நல்லா கீழே படிய வந்து நம்ம முன்னாடி டோப்பி வைப்போம்ல, டோட்டலா படிய வச்சுட்டு ரெண்டு கைக்கு நடுப்புற கால் இருக்கும். இப்படி தூக்கிட்டு இப்படி பண்ணலாம். அடுத்தது பாடி வந்து மூவ் பண்ணும். படுத்துட்டு இந்த காலை மடக்கிட்டு ரிலீஸ் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா பேக் ட்விஸ்ட். இந்த காலை இப்படி மடக்கிட்டு பட் ஃபாஸ்டா இட்டு. அப்புறம் இந்த காலை மடக்கி வச்சுட்டு காலை மடக்கி இத வந்து கீழே வச்சு இப்படி ட்விஸ்ட் பண்ணுவோம். இது வந்து முதுகு. நம்ம வந்து சலபாசனம் பண்ணுவோம் தெரியுமா? இந்த கை சலபாசனம் வந்து இது தைஸ் கீழே இருக்கும். நீங்க மடிச்சு இதால ரைஸ். இத மடிச்சுட்டு இதால நல்லா நீட்டிட்டு ரைஸ். அடுத்துட்டு இந்த கை இப்படி ஊறிக்கணும். கால் வந்து எவ்வளவு லாங்கா வச்சுக்க முடியுமோ வச்சுட்டு அப்பர் பாடி கால் பார்த்து கிட்டக்க இருக்க கூடாது, லாங்ல இருக்கணும். ஷோல்டர் வலிதான் இருக்கும்ல, அதுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த கை இப்படியே வச்சுட்டு இத பார்க்க ஈஸி மாதிரி தெரியும். ஆனா வந்து இப்ப வந்து இதுலயே நல்ல லாங்கா வச்சுட்டு முட்டி மட்டும் இது இப்படி கூட வச்சுக்கலாம். கை முட்டி மட்டும் ஜாயின் பண்ணி இப்படி
ஓகேவா? நேரா இருந்துட்டு இந்த காலை எப்படி திருப்பி இது முன்னாடி எல்லாம் கூட நம்ம பண்ணிருக்கோம். திருப்பிட்டு ஆனா இந்த கால் பாருங்க எப்படி பண்றோம். இத வந்து மூவ் பண்ணும். இப்படி மூவ் பண்ணும்போது இந்த என்டையர் பேக் கை வந்து நீங்க இப்படி வச்சுக்கலாம், இல்ல இப்படி வச்சுக்கலாம், இல்ல இந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் இத மூவ் பண்ணி இங்க பாருங்க இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும். நீ ட்விஸ்ட் பண்ணும்போது யூ ஷுட் ஃபீல் த ஸ்ட்ரெச். அதே மாதிரி ஒரு கால் புடிச்சிட்டு இதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் செம்ம ஒர்க் அவுட். இதெல்லாம் எங்க உங்களுக்கு வலி இருந்தாலும் ஸ்ட்ரெச் இதெல்லாம் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் நான். மேல இருந்து கீழே இந்த கை வந்து இப்படி பேக் பண்ணும். இது வந்து ஆஃப் ஸ்குவாட்லயும் பண்ணிக்கலாம். ஆஃப் ஸ்குவாட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆஃப் ஸ்குவாட்ல யூ ஷுட் மூவ் இந்த மாதிரி. அப்போ சின்ன வந்து இப்படி நல்லா டைட் பண்ணும். நல்ல ஒரு கிக்கு சைட்ல அப்புறம் ஃபுல்லா. இந்த எக்ஸசைஸ் வந்து எவ்வளவு நேரம்னா நம்ம பண்ணலாம். இது பண்ணா என்டையர் ஒர்க் அவுட். அப்புறம் ஒரு 2 கை இந்த மெயின் வந்து இந்த தாய்ச்சிக்கு இது. அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லா இந்த ஷோல்டர் பிளேட்ஸ். ஒரு சிலருக்குலாம் ஷோல்டர் பிளேட் ரொம்ப வலிக்கும். ஃபுல்லா ஹக் மாதிரி இருக்கணும். பட் ஒரு கை முன்னாடி ஒரு கை பின்னாடி இப்படி. இது வந்து இப்படி திருப்பணும். அப்படியே உங்களுக்கு திரும்பும் போது உங்களுக்கு ஷோல்டர் எப்படி ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஷோல்டர் முன்னாடி கொண்டு வரக்கூடாது. இட் ஷுட் பி லைக் திஸ். அது மாதிரி ஐஸ்க்கான எக்ஸசைஸ். இங்க டைட்டா பிடிச்சுக்கணும் இந்த போனு. இது அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி அப்புறம் நோஸ்க்கான எக்ஸசைஸ். காது வந்து இது பண்ணுங்க. இங்க கை தம்புனால இங்க பேக்ல அதே மாதிரி இங்க கழுத்து இந்த கைனால அப்புறம் பேக் சைட்ல. அப்புறம் இந்த ஷோல்டரை யூ ஷுட் புஷ் லைக் திஸ். அப்புறம் இங்க இந்த கை நீட்டிட்டு இப்படி கப் மாதிரி போட்டு இதை இப்படி தள்ளணும். இதெல்லாம் வந்து இந்த ஷோல்டர் பிளேட் பெயின் இருக்கவங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். இதால இப்படி புஷ் பண்ணி இதை எடுத்து போகணும். If you feel the stretch பண்ணுங்க. கப் மாதிரி போட்டு இதை அப்படி மூவ் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஃபுல்லா ஷோல்டர் பிளேட். அப்புறம் இந்த கை வந்து அண்டர் ஆர்ம்ல வச்சுட்டு இதை அப்படியே மூவ் பண்ணி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இதை வந்து வச்சுட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து என்டையர் பாடி ஒர்க் அவுட். அதுக்கப்புறம் பொறுமையா ஃபிங்கர்ஸ் வந்து எப்படி ஓபன்ல இந்த மாதிரி இது பார்க்க ஈஸியா தெரியும். பட் இட்ஸ் நாட் ஈஸி. இன்னும் பாடி வந்து ஃபிளெக்சிபிளா இருந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும். ரிலாக்ஸ் பண்ணி சேர் உள்ள
வந்து நல்லா பாயிண்டடா இருக்கும். இத உள்ள விட்டு டோஸ் வந்து பாயிண்டட். ரொம்ப பேக் போக கூடாது. நல்லா ஸ்ட்ரெச். அப்புறம் இங்க பாருங்க, இது பண்ணுவோம்ல நம்ம, நல்லா உள்ள விட்டு கை இந்த 2 கையும் நல்லா உள்ள விட்டு இந்த இது வந்து படியணும். அப்படி இதெல்லாம் பண்ணுவோம்ல, இதெல்லாம் நார்மல் பண்ணி இதெல்லாம் வந்து சேர்க்கெல்லாம் நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேர்ல எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்கல்ல ஆஃபீஸ்ல. கை கழுத்தை ஒட்டவே கூடாது. இதெல்லாம் சேர்ல இருந்து பண்றது. பேக் பெயின் ஆகும் ஒரு சிலருக்கு. L4 L5 இந்த பெயின் இதெல்லாம் பண்ணிக்கலாம்.